வணக்கம் உழவன் மகளிர் நேயர்களே! குறுந்தொகையின் 3வது பாடலைச் சுவைப்போம் வாருங்கள். திணை: குறிஞ்சி. பாடியவர்: தேவகுலத்தார். துறை: தலைமகன் சிறைப்புறமாக அவன் வரைந்து கொள்வது வேண்டி. தோழி இயற்பழித்த வழி தலைமகள் இயற்பட மொழிந்தது. அது என்ன இந்த இயற்பழித்த வழி? தோழி என்ன இயற்பழித்தாள்? அதற்கு தலைவி என்ன இயற்பட மொழிந்தாள் என்பதை முதலில் கண்டு பின் பாடல் துறை விளக்கம், பாடல் விளக்கத்திற்குச் செல்வோம். அதாவது, தலைவனுடன் தான் கொண்ட காதல் மிகப் பெரியது, உயர்ந்தது, ஆழமானது என தலைவி தோழிக்கு உணர்த்துகின்றாள். அதுதான் பாடலின் அடியே. அப்பொழுது இதுதான் அவனுடைய செய்கைகள், அவனுடைய இயல்பை தெளிவாக எடுத்து தோழியிடம் கூறுவாள். அப்ப அதை இயல்பாக எடுத்து உரைப்பதனால், தலைவனின் இயல்பை அழகாக எடுத்து உரைப்பதனால் இது தலைவி இயற்பட மொழிதல். அப்ப தோழி என்ன செய்திருப்பாள் என்றால், அவனை இயற்பழித்திருப்பாள். அதுதான் இயற்பழித்தல். எவ்வாறு இயற்பழிக்கின்றாள்? அதாவது அவனுடைய இயல்பை பழிக்கின்றாள். எப்படி என்றால், தலைவன் உன்னை மணம் செய்து கொள்ள மாட்டான் என்று தலைவியிடம் தோழி தலைவனை பழித்து கூறுதல். இதுதான் இயற்பழித்தல். அப்பொழுது தலைவி இந்த பாடலை சொல்வாள். அதற்கு முன் துறை விளக்கத்தை காண்போம். தலைவன் தலைவி வீட்டின் அருகே வந்து நின்றான். தலைவியை அவன் மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய இயல்புகளை இகழ்ந்து கூறுகின்றாள் தோழி. அவன் உன்னை மணந்து கொள்ள மாட்டான் என்று இகழ்ந்து இயற்பழித்து கூறுகின்றாள். அதனை கேட்ட தலைவி தலைவனின் இயல்புகள் இப்படிப்பட்டவை என்று இயற்பட மொழிகின்றாள். அது எப்படி என்று காண்போம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. அதாவது, என்னுடைய தோழியே, கரிய கொம்புகளில் பூத்து குலுங்குகின்ற குறிஞ்சி பூக்களில் உள்ள தேனை எடுத்து மலையில் உள்ள உயர்ந்த மரங்களின் தேனடைகளை சேகரித்து வைக்கின்ற மலைநாட்டில் வாழ்கின்றவன் எம் தலைவன். அவரோடு நான் கொண்ட நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது என்று கூறுகின்றாள் தலைவி தோழிக்கு. அப்போ இந்த நிலத்தை விட பெரியது எப்படி? வானத்தை விட உயர்ந்தது எப்படி? கடலை விட ஆழமானது எப்படி? அப்போ நம்ம அளந்து பார்க்க முடியுமா? இல்லை. அதனுடைய பயன் எப்படிப்பட்ட பயன் என்பதை காண்போம் வாருங்கள். தலைவன் மீது இந்த தலைவி கொண்ட அன்பு மனம், மொழி, உடல், மெய் என்ற 3 ஆழம் அளந்து காண்பதற்கு அரியது. மனதாலும் இவ்வளோ என்று அளவிடற்குரியது முடியாது. சொல்லால், வார்த்தைகளால், மொழிகளால் சொல்லி அறிய முடியாது. உடலால் உணர்த்த முடியாது. மெய்யால் அவர் மீது நான் கொண்ட அன்பினை உணர்த்த முடியாது. அது எப்படி காண்பதற்கு அளப்பதற்கு அரிதானதோ அதை தலைவி ஒரு ஒப்புமைப்படுத்துகின்றாள் பாருங்கள். நிலம், வானம், கடல் ஆகியவற்றோடு ஒப்புமைப்படுத்தி எண்ணுகின்றாள். நிலம் நீரின்றி பயன்படாது. வானம் மேல் நின்ற அளவிலே பயன்படாது. மேல உயரத்தில் இருக்கின்றது. அது எந்தவித பயனையும் விளைவிக்கவில்லை என்றால் நமக்கு பயன் இல்லை. அதுபோல் கடல் சூழ்ந்து நின்றாலும் கடல் இந்த 3 உலகம், இந்த உலகத்தை நீரால் சூழ்ந்திருந்தாலும் அது அதனால் பயன் தர வேண்டும். அப்படி பயன் தருவதில்லை என்றால் அதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. போல்தான் மேகங்கள் கடல் நீரை முகந்து வானத்தில் உயர்ந்து எழுந்து மழையாக பொழிந்தால் மட்டுமே நிலத்திற்கு பயன் உண்டாகும். அப்ப இந்த 3 சேர்க்கை எவ்வாறு ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைந்து சேர்ந்து
அன்போடு செயல்படுகின்றதோ அதுபோல எங்கள் இருவருடைய நட்பும் அந்த இணைந்த நட்பு, இயைந்த ஒன்றுடன் ஒன்று மனம் மொழி மெய்களால் கலந்த எங்களுடைய நட்பு இத்தகைய சிறப்பினை உடையது. எப்படி இது இல்லைன்னா அது பயன் தராதோ, அது இல்லைன்னா இது பயன் தராதோ, அதுபோல் தலைவன் இல்லை என்றால் நான் பயனுடையவளாக இருக்க மாட்டேன். தலைவி நான் இல்லை என்றால் தலைவனுக்கும் பயன் இருக்காது. எங்கள் அன்பு இப்படி வானம், பூமி, கடலை விட கடலை போன்று, கடலை விட ஆழமானது, அன்பானது, விரிவானது, அகலமானது என்று தலைவி தோழிக்கு ஏற்படுத்த வழி ஏற்பட மொழிந்தாள். இந்த பாடலை பாடியவர் தேவகுலத்தார். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.